நிச்சயமாக கரூரினுடைய நிகழ்வு நடந்து இந்த 2 மாதம் இன்னும் 2 மாதம் வரக்கூடிய கிறிஸ்மஸுக்கும் யாரும் கேக்கு வெட்டாதீர்கள், யாரும் பட்டாசு வெடிக்காதீர்கள், யாரும் சர்ச்சுக்கு போவாதீர்கள், யாரும் எந்த பிரார்த்தனையும் செய்யாதீர்கள், என் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் இதை செய்யாதீங்கன்னு சொல்லி அறிக்கை விட்டால் இது நியாயமாக தீபாவளிக்கு நான் பொதுவாக சொன்னதா அர்த்தம். அப்படி கிறிஸ்மஸுக்கு அவர் அறிக்கை விடவில்லை என்றால் இது தீபாவளியை சீர்குலைக்கிறதுக்கு அவர் செய்யக்கூடிய ஒரு திட்டமாக தான் நான் பார்ப்பேன். சூப்பர். ஆமாம், நிச்சயமாக நாம் 41 உயிர்களுக்கு எல்லோரும் தான் அஞ்சலி செலுத்துகின்றோம், எல்லோரும் தான் வேதனைப்படுகின்றோம். அந்த உயிர்கள் அந்த ஆன்மா நற்கதி அடைய வேண்டும், அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுறோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதுக்கு தீபாவளியை கொண்டாட வேண்டாம் என்று சொல்லுவது என்பது இது எந்த விதத்தில் பொருந்தும்? இனி வரக்கூடிய காலங்களில் நம்முடைய தொண்டர்கள் ஒரு கட்டுப்பாடு மிக்கவர்களாக இருக்கணும். உங்களுக்கு நான் பயிற்சி முகாம் வைக்கிறேன், உங்களுக்கு அரசியல் பயிலரங்கம் வைக்கிறேன், ஒரு கூட்டத்திலே எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும், எப்படி முறையாக இருக்க வேண்டும், எப்படி நிர்வாகம் செய்யணுங்கிற பயிற்சிகளை நான் கொடுப்பேன். அதுதான் தேவை. நீ தீபாவளி கொண்டாட வேணான்னு சொன்னா இது எந்த விதத்தில் சரியாக அமையும்?